பொங்கல் மினி விளாக் பார்ட் 2 பார்க்கலாமா? பொங்கலுக்கு வந்துட்டு 5 டேஸ் லீவ் விட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ முன்னாடி நாள் நைட் வந்துட்டு நாங்கள் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்கள் கோலம் போட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு செம்ம போர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபுல் டே வந்துட்டு சும்மாவே உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் எல்லாமே சாரீ கட்டலாம், 3 பேரும் ஒரே மாதிரி சாரீ கட்டிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஸோ சாரீ வந்துட்டு இந்த பக்கம் 1 பக்கம் ஃப்ரீயாக விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி 3 பேருமே பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சாரீ தான். இந்த சாரீ வந்துட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. எங்கள் ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த சாரீ பார்க்கும்போது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் அதை கட்டி பார்த்தோன்னே செம்ம அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்துட்டு என்ன மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்கிட்ட சுத்தமாக ப்ளவுஸே கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்துட்டு நான் ஒரு ப்ளவுஸ் வாங்கினேன், ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அந்த ப்ளவுஸ் தான் இது, பிங்க் கலர். இதுக்கு முன்னாடி ஒரு சாரீ கட்டிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதே ப்ளவுஸ் அதே கம்மல் எல்லாமே யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த புடவைக்கு பார்டருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மேட்ச் ஆயிடுச்சு. இந்த கம்மல் தான். இது வந்துட்டு என்னோட காலேஜ் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வாங்கினது தான். அதுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதையே போட்டுக்கிட்டேன். ப்ளவுஸ் கம்மல் எல்லாமே வந்துட்டு முன்னாடி வீடியோவில் போட்டது தான். சாரீ மட்டும் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐலைனர், ஃபவுண்டேஷன் எல்லாமே மேக்கப்லாம் முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க ஒரே ஒரு வாட்ச், அந்த வாட்ச் எடுத்து மாட்டிக்கிட்டேன். இந்த வாட்ச் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போட்டு தான். ஒன்று கூட நான் டிஃப்ரென்ஸாக எதுவுமே பண்ணவே இல்லை, இதே தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ஷேடோ, ரெண்டுத்துக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக க்ரீன், கொஞ்சம் அதுக்கப்புறம் பிங்க், ரெண்டுத்தையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டேன். ஆனால் அது ஒன்றும் தெரியல, அது வேறு விஷயம். போடணுன்றதுக்காக போட்டோம், அவ்வளோதான். எதுக்கு போட்டேன்னே தெரியாமல் ஒரு ஐ ஷேடோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காஜல் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். காஜல் போட்டுட்டு என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது கொலுசு ஞாபகம் வந்துச்சு. இந்த கொலுசு வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போட்டு போய் நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்தேன். ஆனால் தேடி பார்க்கும்போது ஒன்றுமே கிடைக்கல, எங்கே இருந்துச்சுன்னே தெரியல. ஆனால் இப்போ போய் பார்த்தா முன்னாடியே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொலுசு எடுத்து போட்டுக்கிட்டேன். சரி இப்போயாச்சும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செலிப்ரேஷனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கொலுசெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக், இது வந்துட்டு ஆக்சுவலி லிப்ஸ்டிக் கிடையாது, லிப் லைனர் தான். இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எப்போவுமே இது லிப்ஸ்டிக்காக இதை மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு பொட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலரில் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்துட்டு முன்னாடியே கிளம்பி அவங்க உட்காந்துட்டாங்க. நான் மட்டும் வந்துட்டு கிளம்பிட்டு சுற்றிட்டே இருந்தேன். எப்போவுமே லேட் பண்ணுறது நான் தான். இன்னும் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணல. எனக்கு வந்துட்டு பெரிய விஷயமே ஹேர் ஸ்டைல் பண்ணுறது தான். இன்னுமே எனக்கு வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் நான் கண்டுபிடிக்கவே இல்லை. ஏதோ ஒன்று சீவிட்டு போவேன், அது வந்து என் தலையை பாருங்களேன் செட்டே ஆகாது எது சீவினாலும். சரி ஃப்ரீயாக விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தானே இருக்கேன், கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படியே சீவி ஃப்ரீயாக விட்டுட்டேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தா. அவள்கிட்ட ஐடியா கேட்டேன், ஓகேவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன். அப்படியே நானும் விட்டுட்டேன். இந்த சாரீ இருக்குது பாருங்களேன், நார்மலாக நாங்கள் பின் பண்ணியிருந்தாலே அது வந்துட்டு ஒன்றும் செட் ஆகாது. இதில் வேறு ஒற்றை சைடு வேறு விட்டுட்டேன்னா அதை தூக்கி போடுறதுக்கே கரெக்டாகிடுச்சு. இதுக்கப்புறம் சரி வராதுன்னு சொல்லிட்டு வேலைக்காரி மாதிரி தூக்கி ஒரு பக்கம் சொருவிக்கிட்டேன். அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஐலைனர் வைக்க சொல்லிட்டு வந்தா. அவளுக்கு ஐலைனர் வச்சு விட்டுருந்தேன். எனக்கே வந்துட்டு அவ்வளோ எனக்கு வைக்கும்போது வரும், ஆனால் அடுத்தவங்களை வைக்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு வைக்க தெரியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். அவளும் அதை பார்த்துட்டு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குன்னு வேறு சொல்லிட்டு போனால் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி அது கொஞ்சம் நேரம் காயிட்டுன்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சுட்டு நான் வந்துட்டு இந்த ஆயா மாதிரி எடுத்து சொரிய வச்சுருந்ததெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு அழகாக வந்துட்டு சரி பண்ணேன். நானே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு கற்றுக்கிட்டேன். எல்லாமே முடிஞ்சிடுச்சின்னு பார்க்கும்போது ஏதோ ஒன்று குறையாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தனம். எனக்கு வந்துட்டு சந்தனம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி சாரீ கட்டிட்டு வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அந்த எப்பவுமே சந்தனமே வச்சு பழகிடுச்சு. அந்த மேலே குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அது என்கிட்ட இல்லை. நான் அவகிட்ட கேட்டேன், எனக்கு வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கொடுக்குன்னு ஓடி போய் அவங்க வீட்டில் அவள் எடுத்துகிட்டு வந்து எனக்கு வச்சு விட்டா. சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு எவ்வளோ மேக்கப் பார்த்தீங்களா? சும்மா வெளியில் போனால் கூட நாங்கள் இவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆகுமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு ஆளுக்கு வந்துட்டு மேக்கப் போட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தாங்க. இதுவே நான் வெளியே எங்கன்னா கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே செட் ஆகுது. அப்பன்னு பார்த்து தான் ஒரு ட்ரெஸ் ஒழுங்காக இருக்காது, ஹேர் ஸ்டைல் வராது, ஐலைனர் வைக்க முடியாது, ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு கொலுசு மிஸ் ஆச்சு இல்லை பொங்கல் செலிப்ரேஷன் அன்னைக்கு. இப்போ நான் வீட்டில் சும்மா சாரீ எடுத்து கட்டுறேன், அப்போ கிடைக்குது. அது முன்னாடி தான் இருந்துச்சு. அந்த பதட்டத்தில் வந்துட்டு ஒன்றுமே கிடைக்காது, எல்லாமே மிஸ் ஆகிடும். எனக்கு வந்துட்டு எப்போவுமே இப்படி தான் நடக்கும். இனிமேல் வந்துட்டு ரிலாக்ஸாக கிளம்பணும், வெளியே கிளம்புறதுன்னா அப்போ தான் வந்துட்டு அழகாக ப்ராப்பராக கிளம்ப முடியும். உங்களுக்கும் அப்படின்னா நீங்களும் வந்துட்டு மாற்றிக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்ப ட்ரை பண்ணுங்கள். நான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் தாண்டி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிளம்பி உட்காந்துட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகே இப்பயாச்சும் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மூடி வச்சுட்டு நான் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க மாடிக்கு கிளம்பி மாடி போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ ரீல்ஸ் ஸ்லோமோ எல்லாமே எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஃபோனை ஸ்டோரேஜ் ஃபுல்லாக்கிட்டு வந்துட்டோம். இந்த பொங்கல் வந்துட்டு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பை பாய்.